வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவி டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன். தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம். வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் போனஸ் ஆசனம் யாருக்கென பங்காளி கட்சிகளுக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 3 ஆசனங்கள் கிடைத்த நிலையில் ஒரு போனஸ் ஆசனம் பெண்ணொருவரை நியமிப்பதற்கு கிடைத்திருந்தது. குறித்த முதலாவது போனஸ் ஆசனம் கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோவுக்கென முன்னர் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தற்போது மாநகர சபையின் போனஸ் ஆசனத்தை தமக்கு தருமாறு பிளட் கோரியுள்ளது. மாநகர சபையில் வட்டாரம் வென்ற பிளட் 2 உறுப்பினர்களையும் EPRLF ஒரு ஆசனத்தையும் கொண்டுள்ள நிலையில் தற்போதைய போனஸ் ஆசனத்தை பிளட் கோரியுள்ளது என டெலோ தெரிவித்துள்ளது. அதற்கு டெலோ மறுப்பு தெரிவித்துள்ளது. எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் பிளட் அமைப்பாக இருந்ததால் அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளது. இதனால் டெலோ தரப்பு குழப்ப நிலையில் உள்ளதாகவும் விரைவில் கூடி கதைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதேவேளை குறித்த கூட்டணிக்குள் மேயர் தெரிவு மற்றும் போனஸ் ஆசனம் தொடர்பில் பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் வார நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறலும் தென்மராட்சி பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கொடிகாமம் நகர்பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது. நிகழ்வில் சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் ஞா கிஷோர், பிரதேச சபை உறுப்பினர்களான சே மயூரன், கு தினேஷ் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நேற்றைய தினம் ஆணையரவு உப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை அடுத்து நேற்று மாலை 3 மணியளவில் சம்பவ இடத்துக்கு விரைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் உப்பளத்தின் முகாமையாளருடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: உப்பளத்தை பற்றி இன்று ஒரு பேசுபொருளாக இருந்தது. இது இன்று இல்லை, எமது ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்த உப்பளத்தை பற்றி ஒரு பேசு பொருளாக இருந்தது. நாங்கள் ரஜ உப்பு என்று பெயரை சூட்டியுள்ளோம் என்று அரசியல் ரீதியாக அரசியலை மயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ரஜ உப்பு என்பது எங்களால் உருவாக்கப்பட்ட பெயர் இல்லை. இது முன்னைய ஆட்சியாளர்களால் மன்னாரில் மாந்தை சோட்டில் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதே இடத்தில் எமது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் அவர்கள் இந்த திறப்பு விழாவில் நேரத்திலேயே கூறியிருந்தார், இந்த ரஜ உப்பு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதை கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிளாலி கிராம அலுவலர்கள் பிரிவில் பொதுமக்கள் நீண்ட காலமாக கடும் குடிநீர் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். கிளாலி பிரதேசத்தில் உள்ள பெரும்பாலான கிணறுகளில் நீருவர் நீராகவும் கடும் காவி நிறத்திலும் காணப்படுகின்றது. இதனால் பொதுமக்களால் குறித்த நீரை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. இருப்பினும் வேறு வழியின்றி குடிப்பதனை தவிர இதர தேவைகளுக்கு அந்நீரையே பயன்படுத்தி வருகின்றனர். கடும் காவி நிறத்தில் உள்ள நீரில் ஆடைகளை கழுவுவதன் மூலம் அவை நிறம் மாறி அழுக்கு ஆடைகள் போன்று காணப்படுகின்றது என பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர். ஆணையரவு தேசிய உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், இது நம்பிக்கை இருக்கிறது. 2 கிழமையில் இதை மக்கள் ஆணையரவு உப்பளம் என்ற எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரில் வெளியில் விநியோகிக்க தீர்மானிக்கிறோம். இந்த உப்பளம் விநியோகிக்கும் போதுதான் இங்கே வருமானங்கள் அதிகரிக்கும். அப்போது இங்கே வேலை செய்பவர்களுக்கு சிறந்த ஊதியங்களும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பது தீர்மானித்திருக்கிறோம். எமது இலக்கு கூட இன்று 13,000 மெட்ரிக் டன் இருக்கும் உப்பை ஒரு 2026 ஆண்டு அளவில் 30,000 மெட்ரிக் டன் எவ்வாறு அதிகரிப்பது
கடந்த 2009ஆம் ஆண்டு இதேபோன்ற ஒரு நாளில் கொத்து கொத்தாக செத்து மடிந்த எமது உறவுகளின் முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்களில் 4வது நாள் தர்மபுரம் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது. கரச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் தேவராஜா அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் வழங்கப்பட்டது. புறந்தூர் மலையில் பௌத்த தேரர் மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆக்கிரமித்துள்ள தனியார் காணிகளின் சொந்த நிலத்தில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு தையிட்டி சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளித்தல் வழக்கில் தமிழர்களின் நில இருப்பை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகம் அவசர தலையிட வேண்டும் என கோரி தமிழ் தேசிய பேரவையினர் பிரித்தானியா, இந்தியா, கனடா ஆகிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வகிக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்த்தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் எமது செய்தி சேவைக்கு கருத்துரைத்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அரசாங்கத்துக்கு எதிராகவே மக்கள் வாக்களித்துள்ளமை தொடர்பில் நேற்றைய தின சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். அதன்படி சாத்தியமான அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் இணைந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இதே நிலைப்பாட்டிலேயே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளும் உள்ளதென முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த வாரத்தினுள் கட்சிகளின் பொதுச் செயலாளர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின்படி இந்த அறிவிப்பு மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிக்கமிக உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். எனினும் தேர்தல் முன்னிலை வைக்கும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் கட்சிகளுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை காணப்படுவதால் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் கொழும்பு மாநகர சபை அதிக கவனத்தை பெற்றுள்ளது. ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2ஆம் கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் நேற்றைய தினம் ஏலமிடப்பட்டுள்ளது. விற்பனை செய்யப்படவிருந்த அனைத்து வாகனங்களும் கடந்த 10 வருடங்களுக்கு உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதுடன் அதற்கமைவான விலை மனு கோரல் நேற்றுடன் நிறைவடைந்தது. அரசாங்கத்தின் செலவு குறைப்பு மற்றும் நிதி பொறுப்பு கூறலை பலப்படுத்தும் நோக்கில் இந்த வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி முதல் கட்டமாக நடத்தப்பட்ட வாகன ஏலத்தில் 15 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அடிப்படையற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் தமிழ் இன படுகொலை நினைவு சின்னம் நிர்மாணிக்கப்பட்டமைக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் கடுமையான ஆட்சேபனை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகரை நேற்றைய தினம் நேரில் சந்தித்து பேசிய அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை குறித்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை எதிர்ப்பதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி முன்பாக மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர்.
நினைவு தூவி முன்பாக ஒன்று கூடிய மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ததுடன் அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே முள்ளிவாய்க்கால் வாரத்தினை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தின் இரத்த தான நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய மெக்சிகோவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவானகோபாலன் மற்றும் ஓகாசா பகுதிகளில் இடையான அதிவேக நெடுஞ்சாலையில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. சம்பவ இடத்தில் 18 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பார ஊர்தி பேருந்து மற்றும் வேன் என்பன மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். மெக்சிகோவில் கடந்த சில ஆண்டுகளில் வாகன விபத்துகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பொது போக்குவரத்துக்கான பேருந்துகளை இறக்குமதி செய்யும் போது பல நிபந்தனைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் பாதுகாப்பான மற்றும் நவீனமான பேருந்துகளை மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளின் கீழ் இயங்குகின்றனவா என்பதை ஆராயும் பணிகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா மேலும் குறிப்பிட்டார். நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் நானோயா பகுதியில் பயணித்த பவுசர் ஒன்று நேற்று மாலை தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பிலிருந்து ஹேட்டன் வழியாக வளிமலை நோக்கி பயணிக்கும் போது இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த பவுசரில் 33,000 லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் வெவ்வேறாக பிரிந்து இருந்ததாகவும் பெருமளவிலான எரிபொருள் இந்த விபத்தில் வெளியேறி வீணாகி உள்ளதுடன் குறித்த பகுதியில் பரவியுள்ளது எனவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. பவுசர் கவிழ்ந்ததை அடுத்து வழிந்தோடிய பெட்ரோல் டீசலை பெருந்திரளான பொதுமக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சேகரித்துக் கொண்டனர். எனினும் குறித்த விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் புதிய வெளியுறவு அமைச்சராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் பிரதமர் மார்க் கார்னியால் நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சரவை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக மெலனி ஜோலிக்கு பதிலாக அனிதா ஆனந்த் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவையை போலவே மார்க் கார்னி அமைச்சரவையும் ஆண்களுக்கு சமமான அளவில் பெண்களும் உள்ளனர். ஏப்ரல் 28 அன்று நடைபெற்ற கனேடிய பொது தேர்தலில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த 22 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களில் 4 பேர் மார்க் கார்னியின் அமைச்சரவை உறுப்பினர்கள். அனிதா ஆனந்த் கனடாவின் கேபினட் அமைச்சராக முதல் இந்து ஆவார். கனடாவில் பிறந்து வளர்ந்த அனிதா ஆனந்த் 58 வயதுடையவர். 2019 அரசியலில் நுழைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குருநாகல் கேக்கரில்லா பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றை சோதனையிடுவதற்கு சென்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் 2 அச்சுறுத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த தாக்குதலை குறித்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவ தொடர்பில் அவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் தற்போது சேவையில் இருக்கும் காவல்துறை அதிகாரி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்துக்கு எதிராக பலமான அரசியல் செயற்பாடு எதுவும் கிடையாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு கொள்கின்றோம். அரசாங்கம் விரைவாக செயற்படுவதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. அரசாங்கத்தின் விரைவுத்தன்மையை இன்னும் 2 வாரங்களுக்குள் தெரிந்து கொள்ளலாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்தார். 152 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் எதிர்வரும் 2ஆம் திகதி ஆட்சி அமைப்போம். மிகுதி 115 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளை வெகு விரைவில் ஸ்தாபிப்போம். மக்கள் ஆணை எம்மிடமே உள்ளது. மக்கள் ஆணைக்கு தடையேற்றினால் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் எனவும் தெரிவித்தார். பொலனறுவை சிரிபுர நகரில் உள்ள தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான கிடங்கிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 1566 தரமற்ற உரப்பொதிகளுடன் மேலாளர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலனறுவை பிரதேச புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது.
குறித்த தொழிலதிபர் தெளியத்த காண்டி வெளிக்கந்த அரங்கலா தியபெதுமா கிரங்குடா சிறிபுர உள்ளிட்ட புலனர்வை மாவட்டம் முழுவதும் தரமற்ற உரத்தை விநியோகித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தரமற்ற மருந்துகள் 46% நைட்ரஜன் கொண்டதாக பெயரிடப்பட்டு விவசாயிகள் மற்றும் விற்பனை முகவர்களுக்கு அதிக விலைக்கு வழங்க தயாராக இருந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர். பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை யாக்களை போலீசார் கைது செய்துள்ளனர். யாக்கள போலீஸ் பிரிவில் நடந்த பல திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய குறித்த சந்தேக நபர் மெல்வத்கிரிபீட்டிய வரப்பலான பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாக்கள போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்று நடத்தப்பட்ட சுற்றுவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் வரப்பலான பகுதியை சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையின் போது திருடப்பட்ட 5 மடிக்கணினிகள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். யாக்கள போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 19,900 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 2 வாரங்களில் மாத்திரம் 2,178 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலேயே அதிகபட்சமாக 640 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. குறித்த காலப்பகுதியில் ரத்னபுரி மாவட்டத்தில் 386 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே டெங்கு நுளம்பு பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் 19ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரையில் விசேட நுளம்பு கட்டுப்பாடு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சுதத் சமரவீரா தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 61.55 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 64.49 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தை இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் 3.45 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து மனிதர்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.